வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூசணிக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 200 கிராம், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் 1/2 கிலோ, தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி 2, சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், வெந்தயப்பொடி 1/4 டீஸ்பூன், தனியா அதாவது வர கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், தாளிப்பதற்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், கடுகு, வாசனைக்கு ஒரு 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ரொம்ப கம்மியாக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், ஒரு சின்ன வரமிளகா, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு நல்லா அழுத்தமாக உருட்டி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம அந்த பருப்புக்கு 200 கிராம் பருப்பு இல்லையா, அதை வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக 3 பங்கு தண்ணி, அதாவது ஒரு 600 ml எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் நம்ம பருப்பு ரசம் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா பருப்பு மேலே நம்ம கூடவே இன்னும் 5 பங்காக தண்ணி ஊற்றிக்கலாம். 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன்னா 1 லிட்டர் தண்ணி வச்சு நம்ம வேக விட்டோம் அப்படின்னா நமக்கு பருப்பு ஜலம் கிடைக்கும். ஸோ அதில் நம்ம பருப்பு ரசம் வச்சுக்கலாம். இல்லை நம்ம சாம்பார் மட்டும் தான் வைக்க போகிறோம் அப்படின்னா 3 பங்கு தண்ணியே போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பருப்பை நல்லா களைஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஹை ஃப்ளேமில் இந்த 3 பங்கு தண்ணியும் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் இடையில சவுண்டு வந்தாலும் நம்ம அதை கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணி தானாகவே எல்லா ப்ரெஷரும் போயிடுச்சு அப்படின்னா பருப்பு அருமையாக மலர வெந்திருக்கும். அந்த எந்த டைப் பருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி வெந்துடும் அது. ஸோ அதனால் நீங்கள் பருப்பு அப்படி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பூசணிக்காவை நறுக்கி வச்சாச்சு. பருப்பை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நறுக்கி வச்ச பூசணிக்காவை நான் குக்கரில் எடுத்து போட்டேன். அந்த 2 தக்காளி இருந்தது இல்லையா, அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த பூசணிக்காவோட போட்டுடலாம். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அது சாம்பார் மிளகா பொடி. இது சாம்பார் மிளகா பொடி நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் மிளகா பொடி. ஆல்ரெடி எப்படி ஹவு டு ப்ரிப்பேர் சாம்பார் பொடிங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த புளியை எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த ஒரு நெல்லிக்காய் சைஸு அந்த புளியை ஒரு 50 ml தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். புளி புது புளியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கலர் லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பழைய புளிக்கு தான் உங்களுக்கு கலர் கொஞ்சம் டார்க் கலர் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த கலர் சாம்பார்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது புது புளியாக இருந்தது அப்படின்னா சாம்பாருடைய கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், பழைய புளியாக இருந்ததுன்னா சாம்பாருடைய கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ நான் அந்த புளியை இதில் விட்டுறேன். உப்பையும் போட்டுட்டு இப்போ நீங்கள் அந்த குக்கரை மூடிட்டு அதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, நல்லா ஒரு 3 சவுண்டு ஹை ஃப்ளேமில் 3 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தானாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது நல்லா ஹை ஃப்ளேமில் 3 சவுண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம புளி தண்ணி விட்டோம் இல்லையா, அதுவே போகும். இன்னொன்று பூசணிக்காவும் தண்ணி விடும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டாம். இதை நம்ம 3 சவுண்டு ஹை ஃப்ளேமில் விட்டு நிறுத்திட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்துக்கலாம். இப்போ நான் அந்த பூசணிக்காவை நல்லா ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக நிறைய அந்த ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை திறக்கலாம். இந்த புளி, உப்பு, நம்ம சாம்பார் பொடி எல்லாம் போட்டு அதெல்லாம் பதமாக வந்தாச்சு. பூசணிக்காய் அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வெந்திருக்கும். அது அப்படி கட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இது வெந்தாச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் வாணலி வச்சுருக்கோம். அதில் இந்த பூசணிக்காய், தக்காளி அந்த கலவையை அதில் சேர்த்துடலாம். பார்க்கவே கலர் அப்படியே சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக் கலர். நம்ம சாம்பார் பொடி வீட்டிலே அரைச்சிருக்கோம், நல்ல வாசனை. அதே மாதிரி மஞ்சள் நம்ம அந்த கொம்பு மஞ்சள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனுடைய கலரும் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. அருமையான வாசனையும் கலரும். இப்போ நம்ம அதை அடுப்பை பற்ற வச்சு இதை வச்சிடலாம்.
இப்போ வந்து நான் பருப்பையுமே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம காயும் இந்த புளி தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பருப்பும் வந்து வேக வச்சு ரெடியாக இருக்குது. நல்லா பதமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலர வெந்திருக்கு பருப்பு. அதாவது பருப்பு போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், சிம்மில் 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ண பருப்புக்கு. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதனுடைய கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்பு இருக்கா, அப்புறம் அந்த புளிப்பெல்லாம் போதுமா, புளிப்பு வந்து போரும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜலம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அந்த நெல்லிக்காய் அளவு புளியை தவிர வேணும் அப்படின்னா. இப்போ இது வந்து நம்ம கொதி வரும்பொழுது டேஸ்ட் எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது நம்ம அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும், அப்போ பார்க்கலாம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி பொடி போட்டுடலாம், வெந்தய பொடியும் சேர்த்துடலாம். இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா வாசனை எக்ஸ்ட்ராவாக இந்த கொத்தமல்லி பொடி வந்து நல்ல வாசனை கொடுக்கும். பூசணிக்காய் சாம்பார் இன்னொரு டைப் கூட வைக்கலாம், அது இன்னொரு எபிசோடில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது நார்மல் பூசணிக்காய் சாம்பார். இது நல்லா இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து பருப்பை சேர்த்துடலாம். ஒரு கொதி வரட்டும், ஒரு கொதி வரும்போது பார்க்கலாம். இப்போ பூசணிக்காய் அந்த கொத்தமல்லி பொடியெலாம் சேர்ந்து இப்போ பூசணிக்காய் கலவை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை சேர்த்துடலாம். அதில் பருப்பை சேர்த்துட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு திக்னஸ் தேவைப்படுது, எவ்வளோ திக்னஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை நல்லா கலரி பாருங்கள். உங்களுக்கு சாம்பார் திக்காக வேணும் அப்படின்னா விட்டுறலாம், இல்லை கொஞ்சம் நீர்க்கர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் கொஞ்சம் டைம் ஆக லைட்டாக அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். சாம்பார் கலரே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. பூசணிக்காய் சாம்பாரில் வந்து முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் சேர்த்த முருங்கைக்காய் சாம்பார் மாதிரி பூசணிக்காய் சாம்பாரும் நல்ல அருமையான சாம்பார் இது. நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்க்கும்பொழுது தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ வாசனை. ஸோ இதில் வந்து திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் பொழுது அதுக்கேற்ற நீங்கள் உப்பும் சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கரெக்டாகும். ஸோ நம்ம அந்த சாம்பார் பருப்பு சேர்த்தாச்சு. லைட்டாக அந்த பருப்பு சேர்ந்து இதனுடைய கொதி வரும்பொழுது நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஸோ அந்த லைட்டாக அந்த கொதி வரும்பொழுது பார்ப்போம். இப்போ நம்ம பருப்பு தேவையான அளவுக்கு திக்னஸ்க்கு தண்ணி, அதுக்கேற்ற உப்பெல்லாம் நான் போட்டுட்டேன். லைட்டாக அப்படியே கொதி வர ஆரம்பிக்குது சாம்பாரில். இது வந்து போகும், ரொம்ப பருப்பு தரப்பலான்னு அப்படியே கொதிக்க வேண்டாம், லைட்டாக வந்தால் போகிறோம். ஸோ இப்போ நான் அதை வந்து தாளித்து கொட்டிடலாம். நம்ம பக்கத்தில் வந்து ஒரு சின்ன நெல்பச்சட்டியில் நான் ரீஃபைண்ட் ஆயில், அந்த 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், ஒரு வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் நெய் அதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த கடுகு ஃபஸ்ட் போட்டுடலாம். கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஜீரகம், வெந்தயம், வரமிளகா போட்டுடலாம். கடுகு வந்து வெடிக்கணும். நெய் போடுறது வந்து நல்ல வாசனை. ஒரு சிலருக்கு வந்து சாம்பாரில் நம்ம நார்மலாக சாதத்தில் நெய் ஊற்றி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக சாம்பார்லேயே நெய் தாளிச்சிட்டோம் அப்படின்னா அது இன்னமும் நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா காமிக்கும், சாம்பாரோட வாசனை. அதனால் நம்ம ஒரு ரசமாக இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நெய் சேர்த்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய வாசனையே தனி தான். இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்குது. ஓசை அடங்கினதுக்கப்புறமா வெந்தயம், ஜீரகம், வரமிளகாவை போட்டுடலாம். போட்டாச்சு. அப்புறம் நான் அந்த கருவேப்பிலையை வச்சுருக்கேன். கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் 2 கிள்ளி வச்சுக்கலாம், அதையும் போட்டுடலாம். லாஸ்ட்டாக பெருங்காயம், அந்த பெருங்காயத்தை வந்து போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம், அடுப்பை நிறுத்திடலாம், சாம்பார் அடுப்பையும் நிறுத்திடலாம். இப்போ இந்த தாளிதத்தை வந்து சாம்பாரில் சேர்த்துடலாம். அருமையான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து சூப்பராக நல்ல தாளித்து கொட்டின வாசனை வந்து ரொம்ப அரோமா அது கொடுக்கும். அதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே லாஸ்ட்டாக தாளித்து கொட்டினோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டே தனி தான். சிலதுக்கு வந்து நம்ம வெங்காயம் வதக்கும் பொழுது, ஒரு சில சாம்பாருக்கு வெங்காயம் வதக்கும் போது முன்னாடியே நம்ம தாளிச்சுக்கிறோம். நான் எண்ணெயினுடைய அளவு வந்து கூட போயிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதுக்குமே கொஞ்சம் எண்ணெயை வச்சு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு லாஸ்ட்டாக தாளித்து கொட்டுறது எப்பொழுதுமே நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ சாம்பார் வந்து பார்க்கவே கலர் ரொம்ப அழகாக இருக்குது.
அருமையான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ரெசிபிஸ் இதே மாதிரியே பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.